உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூக்கி வந்து வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ தரையில் படுற அளவுக்கு. அதே மாதிரி செப்பல் ஹீல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லைட்டாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு மடங்கி இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக இன் பண்ணிடுங்க. பின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிடுவேன். பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட கிளாத் இப்படி நான் அப்படி இழுக்கிறேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மேலே உள்ள ஃப்ளீட் வந்து விலகி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல துணி சுருங்கிருச்சு அதை அப்படி எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கை விட்டிங்கன்னா கை இந்த இடத்துக்கு வரும். இந்த துணி இப்படி மேலே இழுத்து பார்த்துக்கோங்க. நான் இன்னும் பின் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அப்படியே உள்ள வந்து இழுக்கிறேன். அப்போ இந்த இடம் ஸ்ட்ரக்சர் விழுது. நல்லா தெரியும் பார்த்துக்கோங்க. இந்த இடம் நீட்டாக ஸ்ட்ரக்சர் விழுகும். கீழே வரைக்கும் அழகாக விழுகும். இந்த இடத்துல துணி ஃபுல்லாக இது ஈவன் ஆகிடும். உள்ளே நான் மடிப்பு விட்டேன் இல்லையா, அது அப்போ உள்ளே போகும்போது இந்த இடம் உங்களுக்கு கசகசன்னு தெரியாது, நீட்டாக இருக்கும். இந்த கிளாத் அப்படியே தனியாக தெரியும் பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா பின் பண்ண கிடையாது. ஜஸ்ட் அப்படியே உள்ள சொருக்கிட்டேன். டைட்டாக சொருக்கிட்டு இந்த இடமும் டைட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இந்த கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தை உள்ளே எடுத்துட்டு வந்து போதுமான அளவு பின்னாடி சொருகிடுங்க. ஒரு சில பேர் இங்கே இழுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. இங்கே சொருகினீங்கன்னா இந்த இடம் உப்பிட்டு இருக்கும். அப்போது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சொருகிடணும்.